Hello viewers, in this video we have to see about business environment topic financial service. I am S. Deepika, Tad BCom B, Department of Commerce, KCS Kasinada College of Arts and Science. Introduction of financial service பார்க்கலாம். Financial service referred to the service provided by the financial industries. The financial industries-கெல்லாம் இந்த services வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் தட் ஆர் ஃபினான்ஸ் அண்ட் நேச்சர் சொல்கிறாங்க. அவங்களோட சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு நேச்சராகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்கம்பைஸ்ட் அ போர்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர்கனைசேஷன் தட் டீல்ஸ் வித் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணியெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு திஸ் சர்வீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அமாங் திஸ் ஆர்கனைசேஷன் ஆர் பேங்க்ஸ், கிரெடிட் கார்ட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், consumer finance companies, stock brokerage, investment fund and some government sponsored enterprises. இதுக்கெல்லாமும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் சர்வீஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஆஃபர்டு பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஆஃபர் பண்ணுவாங்க சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்டையும். இது வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்னென்ன இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், credit card companies and customer financial companies, stock brokerage, investment funds and some government sponsors enterprises இவங்கெல்லாம் ஆஃபர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மீனிங் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் சர்வீஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபர்ட் பை இன்ஸ்டிடியூஷன். ப்ராடக்ட்டு சர்வீஸோ இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆஃபர்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ், பேங்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபினான்ஸ் லைக் லோன்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸில் கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் மார்க்கெட்டபிள் ட்ரெண்டாக இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 7 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஓரியன்டட்னால் என்னென்னு பார்த்தோன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணுறது கஸ்டமர் ஓரியன்டட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ப்ராப்பர்லி கஸ்டமரை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி அவங்களோட நீட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அவங்களோட ஆஃபரிங்ஸ் எல்லாம் சர்விங்ஸாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க இப்போ வந்துட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வேறு ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் இருக்கும், நீட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கஸ்டமரை வந்து பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் ஓரியன்டில். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டான்ஜிபிலிட்டி பார்க்கலாம். இன்டான்ஜிபிலிட்டினா என்னென்னா அதுவும் சர்வீஸ் தான். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த சேலஞ்சிங்கான டாஸ்க் எதுனா இருக்கும். சம்திங் இப்போ ஒரு பிராண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அந்த பிராண்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னோவேஷன் பண்ணி ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா செக் பண்ணி அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணோன்னா கஸ்டமரோட என்ஜாயிங் அந்த பெட்டர் க்ரெடிட்டபிலிட்டி எல்லாமே ஈஸியாக இருக்கனால ப்ராடக்ட் ஈஸியாக செல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செல்லிங்ஸை தான் இன்டான்ஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்செப்பரபிள்னால் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் டெலிவரியும் சேம் டைமில் சைமில்டேனியஸாக பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான சர்வீஸை தான் இன்செப்பரபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அட்வான்ஸாக. ஸோ அங்கே ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் வந்து போத் அக்கர் சேம் டைமாக ஆகும். அதுதான் வந்துட்டு இன்செப்பரபிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது மேனேஜிங் ஃபண்ட்ஸ் என்னென்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இவங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஃபண்டாக ரைஸ் பண்ணிடுறாங்க பீப்புளுக்கு அவங்களோட சர்வீசஸ் வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த சர்வீசஸில் வந்துட்டு மெனி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சேவிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது திஸ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் 5th ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இவங்களோட சர்வீசஸ் எப்படி இருக்கும்னா இப்போது சம்டைம்ஸ் யாருக்காவது மணி தேவைப்பட்டால் லெண்டரோ பையரோ இந்த சர்வீசஸ் கிட்ட பாரோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணும்போது பீப்புளுக்கு
சம்டைம்ஸ் யாருக்காவது அவைலபிளாக வேணும் அப்படின்னா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இவங்க வந்துட்டு இந்த சர்வீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6th ஒன், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேஸ்டுனா இங்கே என்ன சொல்கிறாங்க, இவங்க எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா கஸ்டமருக்காக தான் எல்லாருமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டை வந்து தேவையான கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி டைனாமிக்காக இருக்கா இவங்க ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் இவங்க வந்துட்டு மார்க்கெட் பேஸில் வந்துட்டு சேஞ்சிங் கண்டிஷனை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் மார்க்கெட் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 7th ஒன், டிஸ்ட்ரிபியூட் ரிஸ்க்குனா என்னென்னு பார்த்தோன்னா இவங்க வந்து இந்த ரிஸ்க்கை வந்து கீ ஃபீச்சராக வந்துட்டு ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்வீசஸை வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருந்தாலும் அவங்களுக்கு வில்லிங்கே இல்லைனாலும் யார் மேலேயும் திணிக்கவும் மாட்டாங்க. யார் வில்லிங்காக வந்து பியர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க இந்த சர்வீஸில். அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எந்த மாதிரியான ரிஸ்க்கோ டேமேஜோ இருந்தாலும் அவங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 2 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மாடர்ன் ஆக்டிவிட்டீஸ். ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஃபண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், நான் ஃபண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் மாடர்ன் ஆக்டிவிட்டீஸில் மர்ஜர் அண்ட் அக்யூசேஷன் பிளானிங். நெக்ஸ்ட்டு ட்ரஸ்டீஸ் டு த டெபெஞ்சர்ஸ் ஹோல்டர், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ப்ரொவைடிங் ப்ராஜெக்ட் அட்வைசரி. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டியில் ஃபண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஃபண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஃபண்டை வந்து அசட்டாக கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து கவர்ட் ஆகுது. என்னென்ன இதுனா கவர்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ப்ரைமரி மார்க்கெட்டோ செகண்டரி மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து மணி மார்க்கெட்டோட டீலிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடவும் டீலிங் இருக்குது. அப்புறம் இன்வால்விங் இன் ஹையர் பர்ச்சேசஸ் இருக்குல்ல, அங்கே இன்வால்வ்டாக இருக்காங்க இவங்க. அப்புறம் வெஞ்சர் கேபிட்டல், எக்யூப்மெண்ட், லீசிங், இதெல்லாம் வந்து எக்ஸட்ரா. இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஃபண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நான் ஃபண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட சர்வீசஸ் வந்து இன்டர்மீடியரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஃபண்ட் ஆகுது. அதை வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபீ பேஸ்டு சர்வீசஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு கஸ்டமர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங்கை ஃபீஸ்க்கு வந்துட்டு, நெக்ஸ்ட்டு கமிஷன் டிவிடெண்ட்டு, அப்புறம் ப்ரோக்கரேஜ், இங்கெல்லாம் வந்து சர்வீசஸ் ஆஃபர்டு பண்ணுறாங்க. இங்கே வந்து கம்ப்ரைசஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஆகுதுன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லையா, அப்புறம் இஷ்யூ மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஸ்டாக் ப்ரோக்கரேஜ், மர்ச்சன்ட் பேங்கிங், கிரெடிட் ரேட்டிங், டெப்டை, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அங்கெல்லாம் வந்துட்டு இவங்களோடது வந்து கம்ப்ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடர்ன் ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மர்ஜர் அண்ட் அக்யூசேஷன் பிளானிங். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹெல்பிங்ஸை வந்து ஸ்மூத்தாக கரியர் அவுட் பண்ணணுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரஸ்டி டு த டெபெஞ்சர் ஹோல்டர். ட்ரஸ்டி வந்து அப்படியே டெபெஞ்சர் ஹோல்டர் மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை லார்ஜ் பப்ளிக் செக்டார் கார்ப்பரேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் ப்ராஜெக்ட் அட்வைசரி. அந்த சர்வீஸ் வந்து ரேஞ்சிங் ஃபார் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேபிட்டல் ரைசிங். ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு நம்மளோட மாடர்ன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு. நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸில் மொத்தம் 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேங்கிங் சர்வீஸில் கீழே சப்டைட்டில் மாதிரி 3 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ் ஆஃப் செக் புக். செகண்ட் ஒன் ப்ரொவைட் பர்சனல் லோன்ஸ் அண்ட் கமர்ஷியல் லோன்ஸ். தேர்ட் ஒன் ஏடிஎம்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்.
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்க்கு கீழே சப்டைட்டில் மாதிரி 3 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செகண்ட் ஒன் ஃபாரின் கரன்சி பேங்கிங், தேர்ட் ஒன் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர். டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸில் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸில் ஃபர்ஸ்ட் ஒன் அசட் மேனேஜ்மெண்ட், செகண்ட் ஒன் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஃபோர்த் பாயிண்ட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்சூரன்ஸ் brokerage and second point reinsurance. This is types of financial service. I hope you understand this video. Thank you for watching this video.